நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 15 நாட்கள் என்பது 16ஆம் தேதி 3வது மாதம் 2025ஆம் ஆண்டு, அது முதல் 15 நாட்கள் 31/3/2025 வரை. இந்த 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு உங்கள் வாழ்க்கை இந்த 15 நாட்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் காதல் அமைப்புக்காகவும் பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் சுபவரிய பிராப்தம் ஏற்படும். பிள்ளைகளுடைய பயணங்களுக்கோ அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு மற்ற விஷயத்திற்காகவோ அல்லது பிள்ளைகளுடைய ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்காகவோ பிள்ளைகளுடைய மேல் முதலீடுகளுக்காகவோ கண்டிப்பாக செலவுகள் வந்தாலும் அது சந்தோஷ செலவுகளாக காணப்படும். குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். தொழில் ரீதியாக கண்டிப்பாக 15 நாட்கள் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் நம்பிக்கை சந்தோஷங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் ரீதியாக ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். அசையாசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் முதலீடு செய்து வராத பணங்களுக்கு ஒரு தீர்வும் அதன் மூலியமாக ஆதாயமும் பெறுவீர்கள். மனதில் சந்தோஷம் ஏற்படும். உங்களை நம்பி தொழிலுக்கோ அல்லது வியாபாரத்திற்கோ எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக வயிற்று உபத்திரத்தில் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு சகல விதத்தில் அனுகூலம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் முதுகு கழுத்து பகுதி மட்டும் சிறிது கவனம். எடுத்த காரியங்கள் அனுகூலம். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய ராசிக்காரர்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், அரசு துறையினர், அரசியல்வாதிகள் எல்லாம் பெரிய பொறுப்புகள் வருவார்கள். தனிப்பட்ட தொழில் வியாபாரத்தில் இருந்தவர்கள் டக்கென்று தொழில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த அந்யோன்ய குறைபாடு நீங்கும். குடும்பத்தாருடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை அதிகமாக நிறைவேற்றக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். குலதெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். கண்டிப்பாக நதி சார்ந்த கோயில்களுக்கு சென்று நதி நீராடி விட்டு தெய்வ தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் ரிஷபம் வருவார்கள். அது ஒரு ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு நன்மையோ ஒரு சந்தோஷமோ ஒரு மனதில் புத்துணர்ச்சியோ ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதே ரிஷபத்திற்கு ஆரோக்கியமான ஒரு அமைப்பு. மேலதிகாரிகள் எல்லா பொறுப்புகளையும் உங்களிடத்தில் கொடுப்பதே மற்றவர்களுக்கு பொறாமையால் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறையில் இருப்பவர்கள் டக்கென்று மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். வாகனத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஏற்றமும் சந்தோஷமும் தரும். தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பது முன்னேற்றமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வழிபாடு ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலர்ஜி, ஒவ்வாமை, சளி தொந்தரவு, விட்டமின் டெஃபிஷியன்சியில் மட்டும் கவனம். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த அந்யோன்ய குறைபாடு படிப்படியாக நீங்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் போன்ற விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். தொழிலில் நீண்ட நாட்களாக இது நடக்கவில்லை, அது நடக்கவில்லை, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்கென்று சரியான ஐடியா கிடைக்கும். நல்ல கூட்டாளிகள் கிடைப்பார்கள். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம்.
தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, இழந்த பெருமைகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு திடீரென்று உங்களுடைய ஸ்டேட்டஸ் மாறுவது உங்கள் குடும்பத்திலும் உங்களை சார்ந்தவர்களுக்கு பெருமை ஏற்படும். தொழில் நிமித்தமாக உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரக்கூடிய அற்புதமான 15 நாட்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு உங்களை ஒளிரச் செய்யும். தடைகளை தவிடுபடியாக்கும். படிப்படியாக அஷ்டமசனி திருக்கணிதத்தின்படி விலகி இருப்பதே மனதில் ஒரு புத்துணர்வு ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, வெளியிடத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, தாய் வழி உறவுகளில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, நண்பர்களிடத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடும். முதலீடுகளுக்கு பிரச்சனை இருக்காது. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். வயிறால் திடீரென்று மன அழுத்தம் ஏற்படலாம். ஏதாவது ஒரு பய உணர்வு உள்ளுக்குள்ளே ஆட்படுத்தும். நரசிம்மர் மந்திரத்தை கேட்க கேட்க அனுகூலம் காணப்படும். எல்லா விதத்திலும் தடைகள் தவிடுபடியாக்கும். காலையில் எழுந்து விடனே உடற்பயிற்சி மற்றவெல்லாம் பின்னாடி வைத்துவிட்டு குளித்து விட வேண்டும். குளித்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சக்ஸஸ்க்கு குறைவே இருக்காது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம். தடைகள் தவிடுபடியாக்கும். மேலதிகாரிகளுடன் மனம் விட்டு பேசுங்கள். அவர்களுடன் தர்க்கம் யாருக்காவது போய் செய்வீர்கள், அதுதான் வேதனையாக இருக்கும். உங்களுக்காக தர்க்கம் செய்தாலும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் செய்தது கரெக்ட் என்று வீணாக போய் அந்த இடத்தில் போய் உரும்புவீர்கள். இது தேவையா என்பதை யோசித்துக்கொள்ளுங்கள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வாகனங்களில் அதிக வித்தைகள் இல்லாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு சகல விதத்தில் நிம்மதியை தரும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி தரும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். காதல் அமைப்பில் ஏற்றங்கள் காணப்படும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷமான பயணங்கள் குடும்பத்தாருடன் ஏற்படும். அதில் ஒரு மனநிறைவும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லாரும் நம்மளை உதாசனப்படுத்துகிறார்கள் என்ற தனிமைப்படக்கூடிய எண்ணங்கள் மாறும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடையும். பழைய கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பைசல் ஆகிறதே மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும். அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கையுடைய ஊற்று நம்ம கூட இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் இடத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் கூடாது. முதலாளிகள் விஷயத்தில் வாக்குவாதம் கூடாது. அவர்கள் சொல்வதற்கு எஸ் என்று பச்சை சிக்னல் போட்டுவிட்டு போகிறதே நன்மை தரும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக அலர்ஜி, சளி தொந்தரவு பார்த்துக்கொள்ள வேண்டும். திடீரென்று வாய் கட்டுப்பாடு இல்லாமல் ஐஸ்கிரீம் கொண்ட கூல்ட்ரிங்க்ஸில் மனம் போய்விடும். அதில் மட்டும் சிறிது கவனமாக இருங்கள். 40 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் கால் பாதத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ளணும். மற்றபடி அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சுபகாரியத்திற்கு உண்டான அனுகூலங்கள் ஆரம்பிக்கும். உறவினராலோ நண்பர்களாலோ வந்து ஒரு நல்ல சுபகாரியத்திற்கு உண்டான முன்னேற்பாடுகளை செய்வது ஆச்சரியமாக இருக்கும். மேலதிகாரிகளுடனும் தேவையில்லாதவர்களுடனும் பயணங்கள் சமயத்திலும் வாக்குவாதம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. ஏற்றம், அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயம், குடும்பத்தில் அதீத கவனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு நிம்மதியும் சந்தோஷத்தை தரும். கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு மாற்றங்களை எதிர்பார்த்தால் கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். இந்த 15 நாட்களுக்குள்ளாக தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நீங்கள் உஷாராக இல்லை என்றால் உங்களுடன் இருப்பவர்களே செய்யக்கூடிய சதி செயல்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் இவர்களெல்லாம் இப்படி நம்பினோமே, இவர்களெல்லாம் நமக்கு அகெயின்ஸ்டாக செய்வார்களா என்று நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் காணப்படும். குலதெய்வத்தை மானசீகமாக தினமும் பிரார்த்தனை செய்து கொள்வதும், குலதெய்வ மந்திரங்கள் தெரிந்தால் கண்டிப்பாக
ஜபிப்பதும் முக்கியம். சங்கடங்களை தவிடுபொடியாக்குறதுக்கு ஒரே தெய்வம் பைரவர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். பைரவர் காயத்ரி ஜபிக்க ஜபிக்க நன்மை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். சளி தொந்தரவு, சுவாச கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது கண்ணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். திடீரென்று சிலருக்கு தேவையில்லாத குழப்பங்கள், மன அழுத்தம் ஏற்படும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் மற்ற விஷயம் நன்மை தரும். கண்டிப்பாக ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் பயணத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. எனவே ஆக மொத்தத்தில் தொழில் ரீதியாக உஷாராக இருந்தால் ஏற்றும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நீங்கள் உஷாராக இருந்தால் எந்த தடையும் உங்களை பாதிக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு சகலத்திலும் நன்மை தரும். செவ்வாய் அதிக அற்புதத்தை ஏற்றத்தை தரும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக காலு, முதுகு, ஒவ்வாமை, திடீரென்று ஒவ்வாமை அதிகரிக்கலாம். நல்ல மருத்துவரை எடுத்துக்கொண்டு, மருந்துகளை எடுத்துக்கொண்டு உணவு பழக்கத்தை மாற்றக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தரும். மற்றபடி எது வச்சாலும் பொன்னாகும். பணவரவுக்கு அனுகூலம், முதலீடுகளுக்கு அனுகூலம். வீடை இடிப்பது, வீடை கட்டுவது, மாற்றுவது, நகை வாங்குவது, வைரம் வாங்குவதெல்லாம் ஏற்படும். நலம் சம்பந்தப்பட்ட முதலீடுகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும். தொழிலில் ஏற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய அதி அற்புதம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசியல் துறைகள், அரசுவாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மேடி. மனதில் இருந்த பாரங்கள் குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்குறது கண்கூடாக பார்க்கலாம். சொல்வாக்கும் உத்தியோகமும் பெரிய அளவுக்கு ஜாம்பவானங்களாக மாற்றும். டக்கு டக்குன்று எல்லா பயணங்களும் மேற்கொள்ளலாம். பாஸ்போர்ட்டை அடிக்கடிக்கு ரினிவல் டேட்டை பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள். வாகன அமைப்பு அதிகமாக மாற்றம். பங்குனி மாதம் இருந்தாலும் அதிகமாக முதலீடு செய்வது, அதை ஃபஸ்ட்டு வாகனங்களுக்காக முன்னுரிமை கொடுப்பது, அதில் பணத்தை கட்டுவதெல்லாம் ஏற்படும். அந்த அளவுக்கு புக்கிங் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். நிலம், வீடு வாங்குவதெல்லாம் புக்கிங் நல்ல நாளில் பார்த்து செய்து கொள்ளுங்கள். பங்குனி மாதம் என்று பார்த்து எல்லாம் தள்ளி கொண்டு போகாமல், நாள் கடத்தாமல், நேரம் கடத்தாமல் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு சகல விதத்தில் நன்மை தரும். எதிர்பார்க்காத நன்மைகள் ஏற்படும். புத்திசாலித்தனமாக முன்னேற்றத்தை தரும். அதேபோல் கண்டிப்பாக தேகாரோக்கியத்தில் வயிறு சம்பந்தப்பட்டது தான். ஜீரண உறுப்புகளில் கவனமாக இருந்தால் மற்றதெல்லாம் ஏற்றும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயம் லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். மன அழுத்தம், தூக்கமின்மையெல்லாம் மாறும். நிம்மதியாக ஒரு வழி கிடைக்கும். நல்ல குருமார்கள் கிடைப்பார்கள். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலியமாக நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். நமக்கும் இவர்களெல்லாம் உதவி செய்வதற்கு இருக்கிறார்களே என்று மனதில் ஒரு பூரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். திருமணத்தில் பாதிப்பு இருந்தவர்கள், திருமணம் முறிந்து போனவர்கள், மறுமணத்திற்காக ரொம்ப நாட்களாக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். குறிப்பாக விருச்சிக ராசி பெண்களுக்கு யோகத்தையும் நம்பிக்கையும் தரும். அவர்கள் படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, குடும்ப தடை, வியாபார தடை எல்லாம் ஏற்படும். அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அதனால் பயப்படவே வேண்டாம். என்னடா இது நல்லது இப்படி நடக்குதே என்ற நம்பிக்கை நமக்கே ஒரு ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட, நலம் சம்பந்தப்பட்ட அதிக முதலீடு செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் வருவார்கள். எடுத்த காரியத்தில் நம்பிக்கை ஏற்படும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அபிராமி எந்தாதியை மறந்து விடாதீர்கள். 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை தூக்கத்தில் இருந்தால் கூட சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். கண்டிப்பாக
நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி வழிபாடு நம்பிக்கையும் சந்தோஷத்தை தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, நண்பர்களை சந்திப்பதெல்லாம் ஏற்படும். குலதெய்வத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாருடன் மனத்தாங்கல் தீரும். நல்ல நண்பர்களுடன், நல்ல உறவினர்களுடன் பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொடர்ச்சியாக பயணங்கள் மேற்கொண்டாலும் அது அலுப்பு தெரியாமல் சந்தோஷம் ஏற்படும். ஒரு மாதிரி ராஜ வாழ்க்கை ஏற்படும். அவரவர்கள் வசதிக்கேற்ப அது நன்மையாக இருக்கும். நம்பிக்கை, எல்லோரும் நம்ம இடத்தில் நன்றாக இருக்கிறார்கள், நாம் தான் தவறாக புரிந்து கொண்டோம் என்ற ஒரு குற்ற உணர்வு ஏற்படும். அது ஒரு பெரிய அளவுக்கு அன்பாக மாறும். குடும்பத்தில் புது வரவுகள் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தேகாரோக்கியத்தில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதில் மட்டும் பெண்கள் ஹார்மோன் குறைபாடுகளை மட்டும் சிறிது உடற்பயிற்சியை ஆரம்பிக்கணும். அர்த்தாஷ்டம சனி திருக்கணிதத்தின்படி வந்துவிட்டது. எனவே இந்த சனியுடைய தொந்தரவு நம்மளை சோம்பலாக்கும். எனவே அது மட்டும் வேண்டாம். கும்பலாக இருக்கக்கூடிய இடத்தில் உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். தனுசு ராசிக்காரர்கள் தனிமையாக மன அழுத்தம் ஏற்படும். நல்ல யாரோட ஒரு 4 பேரோட 1 மணி நேரமாவது, ஒரு 1/4 மணி நேரமாவது கலகலப்பாக பேசுவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே உருவாக்குங்கள். அவர்கள் இப்படி, இவர்கள் இப்படி என்ற குறையை கண்டுபிடிக்காமல், எது எப்படி இருந்தாலும் எனக்கு இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது வழிபாடு. கேது பெரிய அளவுக்கு நம்பிக்கை தரும். மன அழுத்தம் தீரும். வண்டி வாகனத்தில் பிரச்சனைகள் இருக்காது. கண்டிப்பாக இந்த 15 நாட்களில் அதிக அதிர்ஷ்டம் பெற்ற ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது நரம்பு, கழுத்து நரம்பு, முதுகு நரம்பு, கை கால் மறுத்து போடுறது. இதெல்லாம் உடற்பயிற்சி செய்தாலே போதும். தைரியம் ஏற்படும். சனி 7.5 சனியிலிருந்து பரிபூர்ணமாக திருக்கணிதத்தின்படி விலகிவிட்டீர்கள். நம்பிக்கை ஏற்படும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இருக்காது. வேலையே இல்லை என்றாலும் நமக்கு ஒரு வேலை நல்லது கிடைக்கும், இல்லைன்னா நம்மளே சுயமாக தொழில் ஆரம்பிப்போம் என்ற நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கையை உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். உங்களை கேலி கிண்டல் செய்தவர்கள் மத்தியில் திடீரென்ற அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கையெல்லாம் காப்பாற்ற முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதெல்லாம் படிப்படியாக தீரும். நீங்கள் கொடுத்த கில்லி மாதிரி இருக்கிறார் என்று உங்கள் ராசியை உண்டே உங்கள் பேரை சொல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். புத்திரத்தில், சந்தானத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். பெற்றோர் பெரியோர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராகுவார்கள். உடன் பிறந்தவர்கள், இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக பணவரவு ஏற்படும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக முதலீடு செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்று பார்த்தால் மகர ராசிக்காரர்கள். லாபம் ஏற்படும். நலத்தில் அதிகமாக பணத்தை முதலீடு செய்வதும் தூக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இரவு ரொம்ப நேரம் முழிக்கிறதை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த ஃபோனை நோண்டக்கூடிய ராசிக்காரர்களில் மகரம் இருக்கும், மாற்றிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு. ஏற்றம் ஏற்படும். மன அழுத்தம் தீரும். நம்பிக்கை ஏற்படும். காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, சுவாச கோளாறு மட்டும் கவனம். வார்த்தைகளில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். ஜவாப் ஜாமீன் கொடுப்பதை கூடவே கூடாது. உறவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பொறுமையாக நான் பார்க்குறேன், பேசுகிறேன், பிறகு சொல்கிறேன் என்று தள்ளி கொண்டு போக வேண்டும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். நிலவு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக ஏற்றம் பெறுவீர்கள். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்தை தீர்த்து கொண்டாலே எல்லாம் ஏற்றும். அதற்காக தான் ராகு வழிபாடு. முடிந்தால் நரசிம்மர் வழிபாடு. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் மனக்குறை தீரும். பிள்ளைகள் படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் பயணங்கள் அனுகூலமாக ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். தொழிலை அதிகமாக புதுப்பித்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்களில் கும்பராசிக்காரர்கள் வருவார்கள். தொழில் மாற்றங்களோ அல்லது அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதோ, அரசு துறையில் இருப்பவர்கள், காணாமல் போனவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் திடீரென்று லைம் லைட்டுக்கு வருவார்கள்.
பழைய பிரச்சனைகளில் மட்டும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகளை சமமாக எண்ணுவது நன்மை தரும். எதிரிகளை மட்டமாக எண்ணுவது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எதிரிகள் இல்லாமல் பார்த்து கொள்வது தான் கும்பத்திற்கு நன்மை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் எதிரிகள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கமோ நிம்மதியான ஒரு சாப்பாடு இறங்குவதோ ஏற்படாது. எனவே நீங்கள் எல்லோரிடத்திலும் நட்பு பாராட்டுவதும் எந்த பகைமையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறதும் உங்களுடன் மூன்றாம் நபர்களை உறவினர்களை நம்பி அதை பெரிதாக்காமல் பார்த்துக்கொள்வதும் புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு மிக மிக நன்மை தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சொல்வதற்கு தர்க்கம் செய்யாமல் இருப்பது நன்மை. உங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் நாசுக்காக சொல்லுங்கள். ஆவேசப்படுவது, வேலையை ராஜினாமா செய்கிறேன் என்று உணர்ச்சி வசப்படுவதெல்லாம் கூடாது. கண்ணு வலி, ப்ரெஷர், முதுகு, தூக்கமின்மை அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஜன்மத்தில் சனி வந்திருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் திருக்கணிதத்தின்படி. எனவே மேலதிகாரிகள் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை. அதே சமயம் லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். வியாபாரிக்கத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது சிறிய உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டால் அது ஒரு நாள் 1.5 நாள் மருந்து மாத்திரைகள் எடுப்பதனால் சரியாகிவிடும். பதட்டம் இல்லாமல் இருங்கள். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை பார்த்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக சித்திரை மாதம் வரை சிறிது அடங்கி வாசிப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். 1 மாதம் தானே, அதோடு படிப்படியாக எல்லாம் நன்மை ஏற்படும். அடக்கி வாசிக்கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் நைட்டெல்லாம் நண்பர்களோ யார் இருந்தாலும் சரி 10 மணி 9:30 மணிக்குள்ளாக வீட்டுக்குள் வந்துவிடும். விடிகாலம்பரை எழுந்து குளித்து விட்டு தீபம் ஏற்றி விட்டு உங்கள் பணிகளை ஆரம்பிங்க. நல்லது நடக்கும். இரவு மட்டும் வேண்டாம். இந்த ஒரு சித்திரை மாதம் வரை, பங்குனி மாதம் வரை நான் சொல்வதை கேளுங்கள். முடிந்த அளவுக்கு எப்பொழுதும் கணபதி காயத்ரி, அனுமன் காயத்ரி இல்லை அனுமன் சாலிசா கேட்க கேட்க பல விதத்தில் ஏற்றத்தை தரும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திட வேண்டும். வழக்கு போன்ற பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருப்பது நன்மை தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 16/3/2025 முதல் 31/3/2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.